இப்போ நாம 10th மேக்ஸ்ல மென்சுரேஷன் டாபிக்ல எக்ஸசைஸ் 7.4ல 7th சம் தான் பார்க்க போறோம். இப்போ அந்த சம்மு கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். A solid sphere of radius 6 cm is melted into a hollow cylinder of uniform thickness. If the external radius of the base of the cylinder is 5 cm and its height is 32 cm, then find the thickness of the cylinder. இப்போ இந்த கொஸ்டினுக்குரிய டயக்ராம் நாம் வரைஞ்சிப்போம். ஸ்பியர் அதை ஹாலோ சிலிண்டரா மாத்துறோம். ஸ்பியரோட ரேடியஸ் நமக்கு 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஹாலோ சிலிண்டருடைய எக்ஸ்டர்னல் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர், ஹைட் 32 சென்டிமீட்டர், இன்டர்னல் ரேடியஸ் நாம கால்குலேட் பண்ணணும். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு ஷேப்புடைய வால்யூமையும் நாம ஈக்குவல் பண்ணணும். இப்போ ஹாலோ சிலிண்டருடைய வால்யூமுக்குரிய ஃபார்முலா பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். அதே போல ஸ்பியரோட வால்யூமுக்குரிய ஃபார்முலா 4/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் கியூப். இப்போ ரெண்டுத்திலயும் இருக்கிற பை நமக்கு கேன்சல் ஆயிடும். இப்போ மீதி இருக்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றப்போ கேபிட்டல் ஆர் நமக்கு 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் 32 சென்டிமீட்டர், அதை சப்ஸ்டியூட் பண்றோம். அதே போல ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா நியூமரேட்டர்ல 4 ஆல்ரெடி இருக்கு. ரேடியஸ் உரிய வேல்யூ நமக்கு 6. ஸோ ஆர் கியூப் அப்படிங்கறதால 6 3 டைம்ஸ் போடுறோம். ஸோ நியூமரேட்டர்ல 4 இன்ட்டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6ன்னு கிடைக்கும். டினாமினேட்டர்ல 3 இருக்கு. இப்போ நம்ம 3 கேன்சல் பண்ணோம்னா மேல 6 2 டைம்ஸ், அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு மீதி இருக்கக்கூடியதை எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதுறப்போ 5 ஸ்கொயர் 25 மைனஸ் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் 32, அதை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு 4 இன்ட்டு 2 இன்ட்டு 6 இன்ட்டு 6 டிவைடட் பை 32. இந்த ஹைட் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடும். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்றப்போ நமக்கு 25 மைனஸ் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இதுல இருந்து நமக்கு இன்டர்னல் ரேடியஸ் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 மைனஸ் 9, தட் இஸ் ஈக்குவல் டு 16. இப்போ ரேடியஸ் ஆர் கண்டுபிடிக்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 கண்டுபிடிக்கணும். 16க்குரிய ஸ்கொயர் ரூட் 4 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு இன்டர்னல் ரேடியஸ் 4 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஆனா நாம கண்டுபிடிக்க வேண்டியது திக்னஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ திக்னஸுக்குரிய ஃபார்முலா கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர், எக்ஸ்டர்னல் ரேடியஸ் மைனஸ் இன்டர்னல் ரேடியஸ். ஸோ 5 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். இதுதான் நமக்கு தேவையான திக்னஸ். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க.